அண்மை செய்தி. வேங்கையவயல் வழக்கில் 2 ஆண்டுகளாகியும் ஒருவரை கூட கைது செய்ய முடியாதது ஏன் என்று உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் 2 வாரங்களில் தீர்க்கமான முடிவை எட்ட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேங்கையவயல் வழக்கில் இதுவரை 389 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சந்தேகத்திற்குரிய 3 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், புலன் விசாரணையில் முன்னேற்றம் கிடைத்திருக்கிறது என்றும், ஆதாரங்கள் கிடைத்திருந்தவுடன் கைது நடவடிக்கைகள் தொடரும் என்றும் சிபிசிஐடி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் பல கேள்விகளை தமிழக காவல்துறைக்கு எழுப்பியிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். சுந்தரம், உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறைக்கு எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுடைய விவரம் சொல்லுங்க. நிச்சயமாக கோபா. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியை அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்குரிய வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அடங்கிய அமர்வு இன்று மீண்டும் விசாரணை கண்டபோது வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் தரப்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும், இந்த வழக்கு தொடர்பாக ஜூலை மாதத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கு பதிலளித்த அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் முனியபராஜ் ஆகியோர் இதுவரை 389 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது என்றும், குரல் மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்றும், சந்தேகத்துக்குரிய 3 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் கடந்தும் காவல்துறையினரால் இதுவரை ஒருவர் கூட கைது செய்யப்பட முடியாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். மனிதாபமாட்ட செயல் இந்த மாதிரி நடந்துள்ளது, இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த சம்பவத்தை தொடர்பாக குடிநீர் தொட்டிகள் அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாகவும் அறிக்கைகளை மட்டும் பெற்றுக் கொண்டிருக்க முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், புலன் விசாரணை முன்னேற்ற நிலையில் உள்ளது என்றும், ஆதாரங்கள் கிடைத்ததும் உடனடியாக கைது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் உயர்நீதிமன்றம் நியமித்த நீதிபதி சத்யநாராயணன் ஆணையம் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இன்னும் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யவில்லை, வழக்கு விசாரணை முடியும் நிலையில் உள்ளது என்று அவர் விளக்கம் அளித்தார். இதையடுத்து வழக்கு தொடர்பாக தீர்க்கமான முடிவை எட்ட வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் 2 வாரங்கள் அவகாசம் வழங்கி விசாரணையை தள்ளி வைத்துள்ளார் கோவா. உங்கள் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுந்தரம். வேங்கைவயல் வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறைக்கு அரசுக்கும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது.